வணக்கம். குரோஷே ஃபோக்ஸ்க்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நான் ஜெயலக்ஷ்மி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் நம்ம செயின்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்டில் ஜாயின் பண்ணால் அது நார்மலாக ட்விஸ்ட் ஆகிடும். அந்த ட்விஸ்ட்டை எப்படி தவிர்க்கிறதுன்றதுக்கு இந்த வீடியோ போடுறேன். அதுக்கு முதல்ல யானை ஹுக்கை எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கோங்க. அதாவது முதல்ல ஒரு டைட் நாட் பண்ணுறது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, தேவையில்லைன்ற பட்சத்தில் செயின்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுக்கோங்க, டைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் செயின்ஸ் பண்ணுங்கள். சில வார்த்தைகள் எனக்கு இங்கிலீஷில் இருக்கும், தமிழ் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, அதனால் தமிழில் புரியறதுக்காக நான் தமிழ் எடுத்துகிட்ருக்கேன். 8 9 10 11 12 15 வரைக்கும் எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ஹுக்கை இந்த செயின்லேருந்து எடுத்துட்டு இதை பிடிச்சிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு செயினை இப்படி திருப்பிட்டு இந்த பின்னாடியிலேருந்து ஹுக்கை உள்ளே போடணும், நுழைச்சிட்டு இப்போ இந்த விட்டு போன செயினை அந்த ஒர்க்கிங் யானில் செயின்ஸை கண்டினியூ பண்ணலாம். இந்த செயின்லேருந்து இதை எடுக்கவே கூடாது. இந்த ஹுக்கை அந்த நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அத்தனை செயினை போட்டுக்கணும். இந்த செயின் பாட்டுக்கு வளர்ந்துட்டே போகும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டுக்கலாம், அவ்வளோ சர்க்கிளுக்கு போட்டுக்கலாம். இது நம்ம நார்மலாக நெக்லைன் பண்ணுறச்சு, போன்ச்சோஸ் பண்ணுறச்சு, நடுவில் ரவுண்டு வேணும், நடுவில் இது இருக்கணுன்ற சமயத்தில் இந்த மாதிரி செயின்ஸை போட்டு நம்ம வேலையை தொடங்குவோம். ஸோ அப்படி போட்டுட்டு நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ வந்த பிற்பாடு இந்த கடைசியில் இந்த செயினை இந்த முதல் செயின்லேருந்து உள்ளே இழுத்துட்டு இந்த டெயில் எண்டை கொஞ்சம் டைட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் இதை ஃபேஷன் ஆஃப் பண்ணிடலாம், இல்லை நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன ஸ்டிச் இருக்கோ அதை ஒர்க் பண்ணலாம். நன்றி மக்களே. என்னோடய சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நாள் நன்றாக இருக்கட்டும். தேங்க்யூ. பாய்.